வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,423 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,346ங்கிற நேற்றோட டேயோட லோ. இந்த இடத்துல மார்க்கெட் பையிங் வரது வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பூரி போட்டிருந்தோம். பையிங் வரது வாய்ப்பு இந்த இடத்துல. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 22,529 அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் பை இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியல. ஆனால் நம்ம சொல்லியிருந்த இந்த இடத்துல அதாவது 22,346 அப்படிங்கிற இடத்துல அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் கூட மார்க்கெட் பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் பிரேக் பண்ண முடியல. இங்கேருந்து கரெக்டாக ஒரு பையிங் இருந்துச்சு. அதே போல் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல அதாவது 22,450 நினைக்கிறேன், அதில் மார்க் பண்ணியிருந்தோம். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே போல் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக போக வாய்ப்பு இருக்கும். அது 48,000 அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது தான், அதாவது 47,700. அதுக்கு நம்ம ஓப்பன் ஆனதே கிட்டத்தட்ட 48,230 தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த டேவோட ஹை இந்த இடத்துல பையிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், பெரிய பையிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரை திருப்பி இந்த இடம் தொட்டோன்னா மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு புல்லிஸ் வந்துச்சு. மறுபடியும் அந்த நம்ம கொடுத்த இந்த ட்ரெண்ட் லைனில் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு மறுபடி 48,100 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. நம்ம சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியோட நல்லா மூவ் ஆனிச்சு. நம்ம எதிர்பார்ப்போம் அதான், பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் பேங்க் நிஃப்டி பெருசாக போகும் அப்படின்னு தான் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே போல் பேங்க் நிஃப்டினால தான் நிஃப்டினால தான் இறங்கினுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிக்கப் ஆகி மார்க்கெட் ஒரு நல்ல அப்சைட் போய் முடிஞ்சிச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்னமே நடக்க வாய்ப்பு அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இது முதல்ல டே கேண்டில் வைப்போம். எப்பவுமே இந்த ரவுண்ட் ஃபிகரில் ஒரு செல்லிங் வந்து சொல்லியிருந்தோம். அதனால தான் 22,600 வந்து மார்க்கெட் செல்லிங் வந்தது. சரி ஓகே, நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேலே அடுத்து ஒரு டோஜி, அதுக்கப்புறம் இந்த இடம் நேற்று நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. நேற்று இதே ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அது கொடுக்கல. ஆனால் பேங்க் நிஃப்டி கொடுத்தனால தான் நம்ம புல்லிஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே தான் இல்லை அதுக்கு கீழே தான் க்ளோசிங் வந்து கீழே தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அந்த ட்ரெண்ட் லைன் திருப்பி போகிறேன். அந்த ட்ரெண்ட் லைன் தொட்ட பிறகு தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தொடணும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,700 அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு. இந்த 22,700 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு நிமிஷம் இது மாற்றிப்போம். ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,486 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ஒரு பையிங்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் ஒரு கேப் அப் இருந்து இந்த 600 நியராக இருந்தால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த கேப் அப்புக்கு மேலே அதாவது 22,619 இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ணி கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,704 அப்படிங்கிற லெவல்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா 22,568, 22,619, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 22,700 to 720 இந்த ட்ரெண்ட் லைன் தொட வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தொட்டால் மட்டும்தான் பெரிய செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல செல்லிங் கேண்டில் போட்டுருவோம். நம்ம இந்த ரேஞ்சில் வந்தால் ஒரு செல்லிங் இருக்க வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அதை பிரேக் பண்ணி தான் முடிச்சிட்டாங்க. அதை நான் பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன். ஆனால் மார்க்கெட்டை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைக்கு புல்லிஸ் இருக்க தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சைட்வேஸ்ன்னு சொல்கிறதோட வாய்ப்பு கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தவரை புல்லிஸ் இது கூட பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கூட உண்டு. ஆனால் நாளைக்கு வந்து மார்க்கெட் புல்லிஸ் இருக்கும், இல்லைனா மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். இதை நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த டபுள் டாப்பில் போயிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், அதாவது ஒரு டோஜி தான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாற்றிடுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
ஆல் டைம் ஹை 48,636 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹையை தொடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த நாளைக்கு ஒரு கேப் அப் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். கேப் அப் ஆகிட்டனால இந்த இடத்துல வந்து தொட்ட பிறகு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த இடத்துல ஒரு செல்லிங் போட்டுப்போம். நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனை பொறுத்து தான் நாளையோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருந்து இங்கேருந்து ஒரு செல்லிங் வந்தால் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல போயிட்டு ஒரு சைட்வேஸ் இருந்து கூட பிரேக் பண்ணும். இல்லைன்னா டபுள் டாப்புங்கனால இந்த இடத்துல இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதிகபட்சம் 80% இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,943 அப்படிங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா 47,712. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பையிங் வரத்தின வாய்ப்பு இந்த இடத்துலேருந்து ஒன்று ஃப்ரெண்ட். 47,712 ஸ்ட்ராங் பையிங் ஏரியா. ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,161 இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டாப்பை, அதாவது இப்போ போன ஹை இருக்குல்ல 48,243 இதை தாண்டி போகிற வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டுப்போம். ரெட்டாக மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஒரு எல்லோ ஜோனாக போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 48,636 அப்படிங்கிற ஆல் டைம் ஹையை தொடர்றது வாய்ப்பு இருக்கும். இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 49,150 அப்படின்னு ஒரு லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எதை வச்சு போட்டோன்னா டேயில் ஒரு சேனல் டே வச்சு சொல்கிறேன். இப்போ டே கண்டில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் படி அந்த இடத்துல மார்க்கெட் போய் அந்த சேனல் தொடர்றது வாய்ப்பு அதிகம். இதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சேனல் போய் தொட்டோன்னா மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான் வருமோ, கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் இறக்கிக்கலாம். 49,000 அப்படிங்கிறது செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸ் மாற்றிடுறேன். மார்க்கெட்டில் 2 செல்லிங் வாய்ப்பு இருக்குது. 48,636 ஆல் டைம் ஹை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஹை இந்த இடமும் 49,000 அப்படின்னு சேனலும் கரெக்டாக அந்த இடத்துல வருது. அந்த இடத்துல ரவுண்ட் ஃபிகர் 49,000 ரவுண்ட் ஃபிகரும் வருது. அது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய செல்லிங் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பை சைடு தான். மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகம். ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா 47,712. அதே போல் ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே பையிங் ஏரியா 2 இடம் தான். ஒன்று 47,712 அப்படி இல்லாத பட்சத்தில் 48,150 இந்த இடத்துல ஒரு பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். செல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல் டைம் ஹை 48,636. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 49,036 ஒரு ரவுண்ட் ஃபிகர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சென்செக்ஸ் அப்படின்னு ஓரலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஆல் டைம் ஹைன்னு எடுத்துட்டோம்னா ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி முடிக்கல. க்ளோசிங் வந்து கீழே தான் இருக்குது. நிஃப்டி மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் தொடாமல் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நிஃப்டி மாதிரி இந்த இடம், அதாவது என்ன இடம் வர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 74,640 அப்படிங்கிற இடத்துலேருந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கேண்டில் போட்டால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றலாம். அது 40 கரெக்டான இடம். இப்போ 50ன்னு வச்சுருக்கேன். மார்க்கெட்டு இந்த இடம் வந்தால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இதில் போடலாம். அதாவது ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா 74,141 அப்படிங்கிற ஸ்ட்ராங் பையிங் ஏரியா. இந்த லோ இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த 47,404 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 44,650 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல இதுக்கு மேலே இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். மற்றபடி இதில் வந்து சென்செக்ஸ் வந்து அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியாது. பாக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் நம்ம அதோட வெயிட்டேஜ் ஸ்டாக் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அது அப்போ தான் முடிவு எடுத்து சொல்கிறது. இது வந்து சும்மா அந்த சார்ட்டை வச்சு இதை வச்சு மட்டும் சொல்லியிருக்கோம். ஏன்னா இதே ஸ்டைலில் தான் நிஃப்டி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.